மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ. மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். ஒரு ஸ்திரீ அழகுள்ளவளாய் இருந்தாலும் அவளிடத்தில் ஞானம் இல்லை என்றால் அவளுக்கு அழகில்லை என்றுதான் பொருள். ஞானமே மெய்யான அழகு. மதிகேடாய் நடக்கிறவள் அழகுள்ள ஸ்திரீயாக இருந்தாலும் அவளுடைய மதிகேட்டினால் அவளுக்கு இலச்சையும் அவமானமுமே உண்டாகும். நம்முடைய சரீரத்தின் அழகு பொன் ஆபரணத்தை போன்றது. பொன்னை பாதுகாப்பது போல நம்மிடத்தில் உள்ள ஞானத்தையும் புத்தியையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மதிகேடாய் நடக்கிற ஸ்திரீ பன்றிக்கு ஒப்பாய் இருக்கிறாள். இவள் எவ்வளவு அழகாக இருந்தாலும் இவள் அழகுள்ள பன்றியாகத்தான் இருப்பாள். இவளிடத்தில் அழகும் இருக்கிறது, மாம்சத்தின் இச்சையும் இருக்கிறது. இவளுடைய மனதும் மனச்சாட்சியும் மாசுபட்டு அசுத்தமாய் இருக்கிறது. பன்றியை எப்படித்தான் கழுவி சுத்தம் பண்ணினாலும் அது மறுபடியும் சேற்றில் விழுந்து அசிங்கமாகிவிடும். அதுபோலவே மதிகேடாய் நடக்கிற ஸ்திரீக்கு எவ்வளவுதான் நல்ல ஆலோசனையையும் புத்திமதிகளையும் சொன்னாலும் அவள் மறுபடியும் பாவத்தில் விழுவாள். தன்னுடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் அழித்து போடுவாள். தன்னுடைய பாவ அசுத்தத்தினால் தன்னை தீட்டுப்படுத்துவாள். இவள் அழகுள்ள ஸ்திரீ, ஆனால் இவள் தன்னுடைய அழகை மதிகேடாய் பயன்படுத்துகிறாள். தன்னுடைய மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றி பாவம் செய்வதற்காகவே தன்னுடைய அழகை பயன்படுத்துகிறாள். இவளுடைய அழகு பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானமாய் இருக்கிறது. பன்றி தன்னுடைய மூக்கினால் குப்பை மேட்டை கிளறும். அப்போது பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்தியும் குப்பை மேட்டை கிளறும். அதுபோலவே அழகுள்ள ஸ்திரீ மதிகேடாய் நடக்கும்போது அவருடைய அழகும் மதிகேடாய் நடக்கிறது. கிழக்கு தேசத்தில் மூக்குத்திகள் பொதுவான ஆபரணமாக விளங்கிற்று. ஆனாலும் பன்றிக்கு யாரும் பொன் மூக்குத்தியை குத்தமாட்டார்கள். அதுபோலவே ஒரு ஸ்திரீ அழகாக இருந்தாலும் அவள் மதிகேடாக நடந்து கொண்டால் அவளுடைய அழகு ஆபத்தானதுதான்.